வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஏப்ரல் 11, பங்குனி 29. இன்றைக்கான வானிலை அமைப்பு சார்ந்து தற்போது நிலவக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன, தமிழகத்திற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கின்றனவா என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் CN ஆதுரை. ஏற்கனவே நமது முந்தைய வானிலை விளக்கங்கள் மற்றும் நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் அல்லது 2ஆம் வாரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வானிலை மாற்றங்கள் தமிழக வானிலையில் ஏற்படக்கூடும் என எதிர்பார்த்தோம். அதனை அறிவிப்பாக வெளியிட்டிருந்தேன். அந்த வகையில் தற்போதைய நிலையில் 2ஆம் வாரத்தில் தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என முதலில் பார்த்துவிடலாம். அரபிக்கடல், வங்கக்கடல், வடக்கு இந்திய பெருங்கடலின் இரு பிரிவுகளை பொறுத்தவரை வங்கக்கடலில் கடந்த சில வாரங்களாக நகர்ந்து வந்த வலுவான உயரழுத்தம் மற்றும் அதனை சார்ந்து ஏற்பட்டு வந்த உயரழுத்த சுழற்சி தற்போது வலுவிழந்து வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் அதனை சார்ந்த வங்கக்கடல் பகுதிகள் சார்ந்து நீடிக்கிறது. அரபிக்கடலை பொறுத்தவரை வளைகுடா நாடுகளுக்கு நெருக்கமான கடல் பகுதிகள் சார்ந்து உயரழுத்த சுழற்சி சற்று வலுவுடன் நீடித்து வருகிறது. உயரழுத்தம் நீடிக்கிறது. வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்த நிலை, அந்த நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பு சார்ந்து உயரழுத்தம் நீடிக்க உள்பகுதியின் நிலப்பகுதி சார்ந்து ஏற்படக்கூடிய தாழமுக்கங்கள் தொடர்கின்றன. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை நிலநடுக்கோட்டிற்கு வடக்கில், இலங்கைக்கு தெற்கில், நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வடக்கில் 8 டிகிரி முதல் 10 டிகிரி வரை வடக்கு அச்சக்கோடுகள் சார்ந்து கிட்டத்தட்ட தென் தமிழகம், இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளடக்கிய இந்த பகுதிகள் சார்ந்து கடல் பகுதியின் நிலப்பகுதி இப்பகுதிகள் சார்ந்து குறைவெடுத்த பகுதிகள் தற்காலிகமாக தோன்றி விலகி வருகின்றன. அந்த வகையில் கடல் பகுதியில் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடல் பரப்புடன் இணைந்த காற்று சுழற்சிகள் அவ்வப்போது ஏற்பட்டு வடமேற்கில் நகர்ந்து இலங்கையின் நிலைப்பரப்பில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள் இங்கெல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. தற்போதும் ஏற்படுகிறது. நாளை முதல் தொடரக்கூடும். இந்த சுழற்சிகளினுடைய நகர்வுகள் மற்றும் மேற்சொன்ன வானிலை அமைப்பு நாளை முதல் ஒரு சில தினங்களுக்கு தமிழக வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் மழை பொழிவு வாய்ப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது. அந்த வகையில் நாளை அதிகாலை தொடங்கி விழுப்புரம் முதல் குமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் வழி கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று குமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் வழி, விழுப்புரம் தொடங்கி குமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் வழி தரைக்காற்றினுடைய வேகம் கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வளிமண்டல மேலடுக்கில் கிழக்கு காற்றினுடைய நகர்வு தொடரும். நகர்வில் வேக மாறுபாடுகள் ஏற்படும். இந்த வகையிலான வானிலை அமைப்பு தமிழக கடலோர மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம் தொடங்கி குமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றினுடைய நகர்வுகள் தரை பகுதிகளும், அதாவது வளிமண்டல கீழடிகளும், மேலடிக்கில் கிழக்கு காற்றினுடைய வேக மாறுபாடுகளும் காற்று குவிதலுக்கு காரணமாகி உயரும் வெப்பச்சலன மேகங்களை வலுப்படுத்தி வெப்பச்சலன மழை பொழிவிற்கு காரணமாக கூடும். அந்த வகையில் நாளை அதிகாலை வேளையில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் தெற்கு,
புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, குமரி, நெல்லை மாவட்டங்கள் சார்ந்து பரவலாக இல்லாவிட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கும், ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன இடிமழை கனமழை பொழிவாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இம்மழைப்பொழிவு வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படும். பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் நாளை மாலை தொடங்கி முன்னிரவு வரையிலான நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அது குமரி தொடங்கி கோவை, நீலகிரி வரையிலான பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அல்லது மலைப்பகுதிகள் சார்ந்த தமிழக மாவட்டங்களில் மழை பொழிவிற்கு, அதாவது கோவை, திருப்பூர் மேற்கு, ஈரோடு இந்த மாவட்டங்கள், அதே போல் தேனி, திண்டுக்கல் மேற்கு இந்த மாவட்டங்கள், இந்த பகுதிகள் சார்ந்து திடீர் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ஒரு சில மத்திய மாவட்டங்களில், அதாவது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், திருப்பூர் கிழக்கு பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் அரியலூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் கூட, அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலும் கூட நாளை மாலை இரவு நேரத்தில், முன்னிரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தோன்றி மறையக்கூடும். இந்நேரத்தில், அதாவது நாளை மாலை இரவு நேரத்தில் அநேக தென் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேகமூட்டமான வானிலை தொடர்ந்து பரவலாக நீடிப்பதோடு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மழை வாய்ப்புகள் வரும் 15ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். அதாவது தற்போதைய வானிலை அமைப்பு, காற்றினுடைய வளிமண்டல மேலடுக்கில் காற்றின் வேக மாறுபாடுகள், கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலை, உயரழுத்த சுழற்சியினுடைய வடகிழக்கு இந்திய பகுதியில் நோக்கிய நகர்வு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தொடங்கி 10 டிகிரி வடக்கு அச்சக்கோடு வரையிலான குறைவழுத்த பகுதிகளினுடைய தோற்றம், இவைகளெல்லாம் வரும் 15ஆம் தேதி வரை இந்த மாறுபாடுகள், இந்த வானிலை அமைப்பு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த மழை வாய்ப்புகள் வரும் 15ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். தினசரி மாற்றங்களுக்கு உள்ளாகி நீடிக்கக்கூடும். மழைப்பொழிவு ஒரே இடத்தில் மழைப்பொழிவு ஏற்படாமல் மேற்சொன்ன விழுப்புரம் தொடங்கி கடலோர மாவட்டங்கள், குமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள், ஒரு சில மேற்கு மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இங்கெல்லாம் இந்த மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 15ஆம் தேதி வரை அவ்வப்போது ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு உள் மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவினுடைய தாக்கம் சற்று வலுவுடன் காணப்படலாம். இது ஏப்ரல் 13, 14 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டத்திலும் கூட ஒரு சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தலாம். வெப்பத்தை தணிக்கும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய முன் அறிவிப்புகளுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.